வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF. So 2025 ஆஸ்திரேலியாவோட சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட பத்தி அந்த வீடியோல நம்ம ஷார்ட்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். இத பத்தி ஒரு லாங் வீடியோ ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிருக்கேன், பார்க்காதவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. சோ ஆஸ்திரேலியாவோட ஸ்குவாட பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமா? சோ பேட்டிங்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா they have Smith, Travis Head as well as Marnus Labuschagne இருக்காரு. விக்கெட் கீப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா ஜோஸ் இங்கிலீஷ் அண்ட் பேக்கப் விக்கெட் கீப்பரா அலெக்ஸ் கேரி இருக்காரு. சோ ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்குங்க. அதாவது ஆஸ்திரேலியாக்கு மெயினா அந்த பேலன்ஸ் கொடுக்கறதே பாத்தீங்கன்னா இந்த ஆல்ரவுண்டர்ஸ் தான். மிச்சல் மார்ஷ் இருக்காரு, கிளென் மேக்ஸ்வெல் இருக்காரு, மார்க்கஸ் டோனிஸ் இருக்காரு, மேத்யூ ஷாட் இருக்காரு அண்ட் ஆரன் ஹார்டியை வந்து பாத்தீங்கன்னா உள்ள சேர்த்திருக்காங்க இந்த ஸ்குவாட்ல. சோ யங்ஸ்டர் கண்டிப்பா நிறைய விஷயங்களை கத்துப்பாரு. அண்ட் ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல கமின்ஸ், ஸ்டார்க், ஏசல்வுட், ஸ்பின்ல வந்து பாத்தீங்கன்னா ஆடம் சாம்பா. சாமா ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்குவாடுங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பேட் கமின்ஸ் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த ஆங்கிள் இன்ஜுரின்னு ஒன்று இருந்தது, அவரும் ஆல்மோஸ்ட் ஃபிட் ஆயிட்டாரு. அண்ட் ஸ்டீவ் ஸ்மித்தோட எல்போ இன்ஜுரியும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெடி ஆயிடுச்சு. சோ நோ ப்ராப்ளம் ஃபார் ஆஸ்திரேலியா. வழக்கம் போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ICC டோர்னமெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆஸ்திரேலியா தான் ஃபேவரட்ஸ் ஆரம்பிப்போம்ல. அந்த வகையில இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி நான் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்றேன்னா ஆஸ்திரேலியா தான் ஃபேவரட்ஸ் ஸ்டார்ட் பண்றேன்.